நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.4ல கொஸ்டின் 11 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆன்சரும் எல்லா எக்ஸசைஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இதுல ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன் விச் சாட்டிஸ்ஃபைங் த ஃபாலோயிங் கண்டிஷன் இது கொடுத்துருக்காங்க. எப்பவுமே பர்டிகுலர் சொல்யூஷன் வேணும்னா முதல்ல உங்களோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை யூஸ் பண்ணி கான்ஸ்டன்டோட ஆன்சர் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் ப்ரொசீஜர். இப்போ இந்த பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா இது ஆக்சுவலி எந்த எக்ஸசைஸ் கொஸ்டின் நமக்கு போர்ட்லயுமே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல எக்ஸையும் ஒய்யும் தனித்தனியாக பிரிக்க முடியுதான்னு பார்க்கணும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். அப்படி கொண்டு வர முடியல அப்படின்னா அது ஹோமோஜீனியஸா நம்ம செக் பண்ணணும். இதுல வந்து எக்ஸ் ஒரு பக்கம் ஒய் ஒரு பக்கம் கொண்டு வர முடியல. ஏன்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது டிஒய் கூட மல்டிப்ளை இருக்கு. அப்போ எக்ஸும் டிஒயும் மல்டிப்ளை இருக்கு. நம்மளால எல்லா எக்ஸையும் ஒரே சைடு எல்லா ஒய்யும் ஒரே சைடு கொண்டு வர முடியாது எப்படி பண்ணாலும். ஸோ அதனால இது வந்து dy by dx ஃபார்ம் கொண்டு வந்துக்கலாம். இந்த பிளஸ் டேர்ம் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ எக்ஸ் பிளஸ் பை டிஒய் இங்கே இருக்கு. அந்த சைட் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. இந்த டிஎக்ஸ் இங்கே எடுத்துட்டு வந்துட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் அங்கே எடுத்துட்டு போயிடலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிபிள் இருக்கிற எக்ஸ் பிளஸ் ஒய் இங்கே வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இதான் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸை வந்து ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிட்டு இப்போ இது ஹோமோஜீனியஸ்னு ப்ரூஃப் கேட்டிருக்காங்கல்ல, எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் கமா லாம்டா ஒய் இதை ப்ரூவ் பண்ணிட்டு இது ஹோமோஜீனியஸ் இருந்தால் தான் நம்ம அந்த வி சப்ஸ்டியூஷன் எடுக்க முடியும். அதனால ஹோமோஜீனியஸான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் லாம்டா எக்ஸ் பிளஸ் லாம்டா ஒய் டினாமினேட்டர்ல லாம்டா எக்ஸ் பிளஸ் லாம்டா ஒய் அப்படின்னு எழுதிடலாம். எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் லாம்டா எக்ஸ், எங்கெல்லாம் ஒய் வருதோ லாம்டா ஒய். நியூமரேட்டர்ல இருந்து லாம்டாவை காமனா எடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் கிடைக்குது. டினாமினேட்டர்ல இருந்து லாம்டாவை காமனா எடுத்துட்டோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் கிடைக்குது. இது லாம்டா பவர் 1, இதுவும் லாம்டா பவர் 1. ஸோ இந்த லாம்டா பவர் 1 என்ன ஆயிடும்? மைனஸ் ஆகி லாம்டா பவர் 0ன்னு வந்துடும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது திருப்பியும் பார்க்க உங்களோட கொஸ்டின் மாதிரியே இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எழுதிக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆன்சர் திருப்பியும் அதே எக்ஸ் கமா ஒய்க்கு தான் வந்திருக்கு. அப்போ therefore it is homogeneous போட்டுடலாம். சால்வ் பண்றதுக்கு இப்போ இது வந்து y by x dy by dxன்றது வந்து y by x ஃபார்ம். அப்போ வந்து y by xக்கு வந்து நம்ம vன்னு சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். டினாமினேட்டர்ல இருக்க x அங்கே எடுத்துட்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் ஆகும். அப்போ y is equal to vxன்னு எழுதிக்கோங்க. எப்பவுமே இந்த பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் டிஃபரன்ஷியேட் கொடுங்க. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணணும். ஏன் எக்ஸ் பண்றோம்னா அப்பதான் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா dy by dx அப்படின்னு கிடைக்கும். dy by dx போல நம்ம கொஸ்டின் எடுத்து காப்பி பண்ணுவோம். அதுக்காக இது vx வந்து மல்டிபிள் இருக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணா uv பேட்டர்ன்ல தான் டிஃபரன்ஷியேட் ஆகும். v அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பிளஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dv by dx அப்படின்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். ஸோ இதுல இந்த dy by dxக்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து காப்பி பண்ணணும். இப்போ ஈக்குவல்டோட இந்த சைடு பாருங்களேன், vயும் எக்ஸும் மட்டும் தான் இருக்கு. அப்போ இதுலயும் vயும் எக்ஸும் மட்டும் இருக்க மாதிரி நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். இதுல ஒய் இருக்கு அப்படின்னா ஒய்க்கு பதிலாக நம்ம இங்கே vxன்னு சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம்ல, அப்போ இந்த ஒய் வர இடத்துல vxன்னு போட்டு இதை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக vx, எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக vx. இந்த பக்கம் ஒரு vயும் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்மும் இருந்திருக்கும். இங்கே நியூமரேட்டர்ல இருந்து ஒரு எக்ஸை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் எப்படி வெளியில எடுத்துட்டோம்னா இங்கே வந்து -1 பிளஸ் வி இருக்கும். டினாமினேட்டர்ல எக்ஸை வெளியில எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் வின்ற டேர்ம் இருந்திருக்கும். இங்க இருக்கிற பிளஸ் வி இந்த சைடு எடுத்துட்டு வந்தீங்கன்னா மைனஸ் வி எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இங்க வெளியில எடுத்த இந்த எக்ஸும் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸுக்கு கீழே வந்து எக்ஸ் பை 1 அப்படின்னு போட்டுருந்தோம். எக்ஸ் பை 1ன்னு போட்டு இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1ஆல இவங்களை மல்டிபிள் பண்ணா இவங்க கூட இந்த வியை மல்டிபிள் பண்ணணும். இப்போ -1 பிளஸ் பி இந்த 1ல மல்டிபிள் பண்ணா அதே தான் வரும். மைனஸ் பி இன்ட்டு 1 பிளஸ் பி டினாமினேட்டர்ல 1 பிளஸ் பின்ற டேர்ம் கிடைக்குது. இங்க எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இருந்திருக்கு. இது சால்வ் பண்றதுக்கு இந்த வியை வந்து நம்ம உள்ள எடுத்துட்டு போகணும் இல்லையா? இங்க -1 பிளஸ் பியும் அப்படியே தான் இருக்கும். இந்த மைனஸ் பி உள்ள போகும்போது மைனஸ் பி ஸ்கொயர் டினாமினேட்டர்ல ஒரு 1 பிளஸ் பின்ற டேர்ம் இருக்கு. இந்த பக்கம் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். இந்த பிளஸ் பியும் மைனஸ் பி என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர்ல இருந்து ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா மேலே 1 பிளஸ் வி ஸ்கொயர்டும் டினாமினேட்டர்ல 1 பிளஸ் வியும் இருக்கு. இந்த பக்கம் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரணும். இங்க வந்து நியூமரேட்டர்ல டிவி இருக்கிறதுனால இந்த வி எல்லாம் அந்த சைடு தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ இங்க வந்து டினாமினேட்டர்ல இருக்க 1 பிளஸ் வி இங்க போனா மல்டிப்ளை ஆயிடும். இங்க மேலே நியூமரேட்டர்ல இருக்க 1 பிளஸ் வி ஸ்கொயர் இங்க வந்தா டினாமினேட்டருக்கு வந்துடும். இங்க டிவி எழுதிக்கோங்க. ஒரு மைனஸ் சைன் இருந்தது அது இங்கே கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ் பை டிஎக்ஸ்ன்ற டேர்ம் அந்த பக்கம் வந்தால் டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ இவங்களை தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இவங்களை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது b வந்து இந்த சைடு எழுதிக்கோங்க, எக்ஸ் அந்த பக்கம் எழுதிக்கோங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே c வந்து நம்ம எக்ஸ் கூட தான் போடணும். இவங்களை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இது அப்படியே இன்டெகிரேட் பண்ண முடியாதுல்ல, அதனால 1க்கு கீழே 1 + v² தனியாகவும் ப்ளஸ் b பை 1 + v² தனியாகவும் எழுதிக்கலாம். இங்கே வந்து dv இந்த பக்கம் மைனஸை வெளியே வச்சுட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் dx by x அப்படின்ற ஃபார்மை எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் பாருங்க, ரஃப்ல பண்ணிக்கோங்க. இது 1 by 1 + v² நம்ம கிட்ட டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. ஆனால் b by 1 + v² டைரக்ட் ரூல் கிடையாதுல்ல. ஸோ v dv by 1 + v² இதை மட்டும் தனியாக ரஃப்ல பண்ணிட்டு ஆன்சர் எழுதுங்க. அதான் உங்களுக்கு ஈஸி. 1 + v² நம்ம டீன்னு அசியூம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். 1 பண்ணும்போது 0, 2v டிஃபரன்ஷியேட் v² பண்ணால் 2v, t பண்ணால் dt by dvன்னு கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே வியும் டிவியும் தான் வேணும். டிவி அங்கே கொண்டு போயிட்டு 2 இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ v × dvன்றது வந்து dt by 2 அப்படின்றது கிடைச்சிருக்கும். இப்போ இந்த கொஸ்டின்ல நியூமரேட்டர்ல dt by 2வும் டினாமினேட்டர்ல tயும் இருக்கு. இந்த 1/2 நம்ம வெளியில எடுத்துட்டோம்னா 1/t தான் இன்டெகிரேட் ஆகும். அப்போ நம்ம அதை log tன்னு எழுதிடலாம். டீக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் 1 + v² தான் இங்கே வரப்போகுது. இதை நீங்கள் மைண்ட்லேயே கூட யோசிக்கலாம். இதை நான் டீன்னு எடுக்கிறேன், அப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு 2v வரும். ஆனால் இங்கே v மட்டும் தான் இருக்குது. அதனால இந்த இடத்துல நான் ஒரு மல்டிப்ளான் டிவைட் பை 2 பண்ணிக்கிறேன்னு ஒரு 1/2 வச்சுட்டு அப்போ இது 1/x ஃபார்ம்ல வருது அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் மைண்ட்லேயே யோசிச்சு கூட எழுதலாம். இதை கண்டிப்பாக எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வந்து 1 by 1 + v² இருக்கு. ஸோ இன்டெகிரேட் பண்ணும்போது இது யூஸ்வலாக 1 by 1 + x² dxன்றது வந்து tan inverse of x ஓட ஃபார்முலா. இது அதே பேட்டர்னில் தான் இருக்கு. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக v இருக்கு. அப்போ இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், tan inverse of v தான் கிடைச்சிருக்கும். b by 1 + v² தான் நம்ம இங்கே ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணி பார்த்துருக்கோமே. half of log tன்னு வருது. அதாவது half of log of tக்கு பதிலாக இங்கே 1 + v² தான் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துருந்தோம். அப்போ 1 + v² போட்டுடலாம். ஸோ இதான் இவங்களோட இன்டெகிரேஷன் வேல்யூ. இந்த பக்கம் மைனஸ் அப்படியே இருக்கு. 1/x இன்டெகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு வரும். பக்கத்தில் ஒரு +c அப்படின்றத எழுதிக்கோங்க. எல்லாமே லாக்ல இருந்தால் லாக் போடுவோம். இங்கே டேன்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதை வெறும் சீன் கூட எழுதிக்கலாம். ஸோ இப்படி கிடைச்சிருக்கு. இவங்கள தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணணும். மோரோவர் இதில் பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, x = 1, y = 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ வின்றது வந்து நம்மளோட சப்ஸ்டியூஷன் தான். விக்கு வந்து நம்மளோட y/xை நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்தோம். அப்போ எங்கெல்லாம் v வருதோ அங்கெல்லாம் y/xன்னு போட்டுடணும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. அதனால என்ன பண்ணிக்கோங்கன்னா இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே by 1ன்னு போட்டால் 2 × tan² vனா 2 tan inverse of vக்கு பதிலாக y/x. இங்கே ஆல்ரெடி 2 இருக்கிறதுனால இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் 2 போட்டுக்கலாம். இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ நம்மளோட டேர்ம்ஸ் பார்க்கும்போது 2 டைம் tan inverse of y/x இருக்கு. இதில் by 1 போட்டு எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் log of x² + y² by x² அப்படின்றது கிடைக்கும். இந்த மைனஸ் log x இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் log x அப்படின்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், இந்த 2 வந்து அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளை எடுக்கும். இப்போ இவங்களுக்கும் 2 வரும், இவங்களுக்கும் 2 வரும். அப்போ 2 டைம்ஸ் log x = 2c அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்போ இதில் இந்த 2 வந்து இதோட பவரில் எழுதிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா பார்க்கும்போது log a + log b மாதிரி இருக்குது. இந்த 2 மட்டும் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த 2 பவருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ 2 டைம் tan inverse of y/x ப்ளஸ் யூஸ்வலாகவே இப்போ வந்து 2 of log x அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை log of x²ன்னு எழுதிக்கணும். இந்த முன்னாடி இருக்க நம்பர் வந்து இந்த நம்பரோட பவர் தான். மேலே கொண்டு போயிட்டு தான் நீங்கள் உங்களை ஜாயின் பண்ணி, நீங்கள் 2 இருக்கும்போது உங்களை log a + log bல கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இது பார்க்க log a × log b மாதிரி இருக்குது. அப்போ 2 பேரையும் ஜாயின் பண்ணி log a + log b மாதிரி இருக்குது. 2 பேரையும் ஜாயின் பண்ணி log of a × bன்னு போட்டுடலாம். ஸோ a வந்து x² + y² by x². b வந்து இந்த 2 இங்கே போனதுனால இந்த இடத்துல ஒரு x² தான் இருந்திருக்கும். இந்த பக்கம் 2c இருக்குது. இந்த x² என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். சிம்பிளிஃபைடு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைச்சாச்சு. இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஒய்க்கெல்லாம் 1 1ன்னு போடும்போது இது 2 டைம் tan inverse of 1/1 வந்து 1ன்னு வந்துடும். ப்ளஸ் log of x² 1 தான், y² 1 தான். ஸோ 1² + 1² 1 + 1 தான். இது வந்து 2c அப்படின்னு கிடைக்குது. tan inverse of 1 அப்படின்றது வந்து 45 டிகிரி. ஏன்னா tan 45 தானே 1. tan inverse அங்கே போனால் tan ஆகும். இப்போ tan inverse of 1 வந்து 45ன்னு எழுதிடலாம். இப்போ 2 டைம்ஸ் π/4 ப்ளஸ் log 2
ஈக்குவல் டு 2c அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த 2வும் இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட 2cயோட வேல்யூ. பை பை 2 பிளஸ் லாக் 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட ஜென்ரல் சொல்யூஷன். ஜிஎஸ்ன்னு போட்டு வைக்கிறேன். இந்த ஜென்ரல் சொல்யூஷன்ல இந்த 2cக்கு பதிலாக அதான் இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட பர்டிகுலர் சொல்யூஷன். therefore the particular solution is ஸோ இதுலேருந்து சிஏ கண்டுபிடிச்சி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதோட நம்மளுக்கு ஆக்சுவலாக ஜென்ரல் சொல்யூஷனில் 2c தானே இருக்குது. அப்போ இந்த 2cக்கு பதிலாக ப்ளஸ் லாக் 2 அப்படின்ற 2c எடுத்துகிட்டு போய் இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட பர்டிகுலர் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.